பாரிஸ் கார்டினோ டைமண்ட் மணி ஹவுஸ் மூலம் உலகெங்கும் லாபகரமாக பணம் அனுப்புங்கள். 1000 யூரோவுக்கு மேல் பணம் அனுப்புவோருக்கு கட்டணம் இல்லை. அமெரிக்காவில் தொடரும் போராட்டம். வன்முறையை நிறுத்தாவிட்டால் ராணுவத்தை பயன்படுத்துவேன், ட்ரம்ப் எச்சரிக்கை. வெளிநாடுகளில் சீற்றமடைந்துள்ள இலங்கையர்கள் 16,300 பேருக்கு ஆபத்து. இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு ஆபத்து. வைத்தியர்கள் கடும் எச்சரிக்கை. முதல் முறையாக இருளில் மூழ்கியது வெள்ளை மாளிகை. சுந்தர் பிச்சையின் ஆதரவு யாருக்கு? தேர்தலின் பின்னர் அமைச்சு பதவி கிடைத்தால் அது ஜீவனுக்கே. ராமேஸ்வரன். நிலை தடுமாறும் டொனால்ட் ட்ரம்ப். வரலாற்றில் அமெரிக்காவில் ஏற்பட்ட மோசமான சூழல். இன்று முதல் ஸ்ரீலங்கா முழுவதும் களத்தில் இறங்கும் விசேட அதிரடி படை. இந்திய எல்லைக்கு மிக அருகே வந்த சீனாவின் போர் விமானங்கள். தயார் நிலையில் இந்திய விமானப்படை. கோட்டாபாயவின் உத்தரவை வாபஸ் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தகவல். அமெரிக்காவில் போராட்டக்காரர்கள் வன்முறையை நிறுத்தாவிட்டால் ராணுவத்தை பயன்படுத்தப் போவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் மின்னசோட்டா மாகாணத்தின் தலைநகரான மினியாபோலிஸில் கருப்பு இனத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய ஜார்ஜ் பிளாய்ட் என்பவர் போலீஸ் அதிகாரிகளின் பிடியில் கடந்த வாரம் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 6வது நாளாக நேற்று முன்தினம் நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் கருப்பர் இன மக்கள் திரண்டு வந்து போராட்டங்களை நடத்தினர். இந்த போராட்டங்களில் வன்முறை வெடித்தது. போலீஸ் வாகனங்கள் தீக்கிரையாகின. கடைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. போராட்டக்காரர்களுக்கும் கலவர தடுப்பு போலீசாருக்கும் இடையே நியூயார்க், சிகாகோ, பிலடெல்பியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரங்களில் மோதல்கள் நடைபெற்றன. போராட்டக்காரர்களை போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் தோட்டாக்களையும் வெடித்து விரட்டியடித்தனர். 40 நகரங்களில் ஊரடங்கு போடப்பட்டுள்ளது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே கூடி வந்து போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர். 15 மாகாணங்களிலும் வாஷிங்டனிலும் 5000 தேசிய போலீஸ் படையினரும் உள்நாட்டு அவசர நிலைகளுக்கான ராணுவ படையினரும் பாதுகாப்பாக குவிக்கப்பட்டுள்ளனர். வாஷிங்டன் வெள்ளை மாளிகை முன்பாக மீண்டும் போராட்டக்காரர்கள் திரண்டனர். அவர்கள் கலவர தடுப்பு போலீசார் மீது கற்களை எறிந்ததால் பரபரப்பு நிலவியது. ரப்பர் தோட்டாக்கள், கண்ணீர் புகை மற்றும் பிளாஷ் பேங்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி போலீசாரால் போராட்டக்காரர்கள் விரட்டப்பட்டனர். முக்கிய நகரங்கள் பல கலவரத்தினால் மீண்டும் ஊரடங்கு நடவடிக்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 1960 காலகட்டத்திற்கு பின்னர் இதுபோன்ற ஒரு நிலையை அமெரிக்காவில் கண்டதில்லை என சமூக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் வன்முறையை நிறுத்தாவிட்டால் ராணுவத்தை பயன்படுத்தப் போவதாக எச்சரித்துள்ளார். ராணுவத்தை பயன்படுத்தி பரவலான வன்முறைகளை கட்டுப்படுத்தப் போவதாக ட்ரம்ப் கூறினார். இதுகுறித்து டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாவது: ஜார்ஜ் பிளாய்ட் கருப்பின மனிதனுக்கு நீதி வழங்கப்படும். ஜனாதிபதியாக எனது முதல் மற்றும் மிக உயர்ந்த கடமை நமது பெரிய நாட்டையும் அமெரிக்க மக்களையும் பாதுகாப்பதாகும். நமது தேசத்தின் சட்டங்களை நிலைநிறுத்துவதாக நான் சத்தியம் செய்துள்ளேன். அதைத்தான் நான் செய்வேன். ஒரு நகரம் அல்லது மாநில நிர்வாகம் தங்கள் மக்களின் வாழ்க்கை மற்றும் சொத்துக்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மறுத்தால் நான் அமெரிக்க ராணுவத்தை கொண்டு வருவேன். பிரச்சினையை விரைவாக தீர்ப்பேன் எனவும் கூறினார். போராட்டக்காரர்களுக்கு எதிராக ராணுவத்தை பயன்படுத்தப் போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தியதால் பென்டகன் அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மாலைத்தீவு, குவைத் உட்பட வெளிநாடுகளில் சிக்குண்டுள்ள இலங்கை தொழிலாளர்கள் நாட்டிற்கு திரும்புவதற்கான வழியில்லாததன் காரணமாக சீற்றமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களிற்கு அந்த நாடுகளின் போலீசார் பாதுகாப்பளித்து வருகின்றனர். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு இதுகுறித்து அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக இலங்கை தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளை இழந்துள்ளதுடன் தங்குமிடங்களையும் இழந்துள்ளதுடன் ஒருவேளை உணவிற்கே பெரும்பாடு படுகின்றனர். வளைகுடாவின் கடுமையான தொழிற்சட்டங்கள் காரணமாக இலங்கை தொழிலாளர்கள் பலர் சட்டவிரோத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக நோய்வாய்ப்பட்டால் கூட அவர்களுக்கு சிகிச்சை கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகின்றது. கோவிட்-19 குவைத்தில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் மத்தியில் முன்னரே பரவ ஆரம்பித்துவிட்டது. குவைத்தில் உள்ள பொது மன்னிப்பு மற்றும் நாடு கடத்துவதற்கான முகாம்களில் ஏற்கனவே பரவ ஆரம்பித்துவிட்டது.
இந்த நிலையிலேயே இலங்கையர்கள் மே 20 இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். குவைத்தில் 16,300 இலங்கையர்கள் ஆபத்தில் நெருக்கடியான நிலையில் உள்ளனர். அவர்கள் இலங்கை திரும்ப விரும்புகின்றனர் என உத்தியோகபூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் பல பகுதிகளில் எலிக்காய்ச்சல் வேகமாக பரவும் ஆபத்துகள் உள்ளதாக தொற்றுநோய் பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எலிக்காய்ச்சல் பரவும் ஆபத்துகள் அதிகரித்துள்ளது. அத்துடன் இந்த நாட்களில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக இதன் வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும். பொதுமக்கள் இது தொடர்பில் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமாகும். எலிக்காய்ச்சல் பாக்டீரியா மூலம் பரவும் நோயாகும். எலி, பெருச்சாளி, எருமை மாடு போன்றவற்றினால் இந்த பாக்டீரியா பரவுகின்றது. விலங்குகளின் சிறுநீரகங்களில் வாழும் பாக்டீரியாக்கள் சிறுநீருடன் சுற்றுச்சூழலுக்கு வெளியிடப்படுகின்றன. நெல் வயல்கள் போன்ற நீர் அதிகம் கொண்ட பகுதிகளில் பாக்டீரியாக்கள் ஏராளமாக வாழ்கின்றன. நீரில் உள்ள பாக்டீரியாக்கள் வெட்டு காயங்கள், கீறல்கள், கண்கள் மற்றும் வாய் போன்றவைகளினால் உடலில் நுழைகின்றன. இந்த காய்ச்சலின் முக்கிய அறிகுறிகளாக திடீர் காய்ச்சல், தொண்டை புண், தசைவலி மற்றும் முதுகுவலி போன்ற அறிகுறிகள் காணப்படும். இதற்கு மேலதிகமாக கண் சிவத்தல், வாந்தி, தலைவலி, மலச்சிக்கல் மற்றும் சிறுநீர் வெளியேற்றத்தில் குறைவு போன்ற அறிகுறிகளே காணப்படுகின்றது. இந்த அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். ஆரம்பத்திலேயே சென்றால் இலகுவாக காப்பாற்றிவிடலாம் என வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல், டெங்கு காய்ச்சல் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் எலிக்காய்ச்சல் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களான கூகுள் மற்றும் யூடியூப் ஆகியவை இன சமத்துவத்திற்கு ஆதரவாக எப்பொழுதும் நின்றிடும் என கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், ஒடுக்கப்பட்ட இனத்தவருக்கு கூகுள் எப்பொழுதும் துணை நிற்கும். தூக்கம், கோபம், சோகம் மற்றும் பயத்தை உணருபவர்களே நீங்கள் தனியாக இல்லை. இன சமத்துவத்திற்கான எங்கள் ஆதரவையும் கருப்பின சமூகத்துடன் ஒற்றுமையையும் ஜார்ஜ் பிளாய்ட், பிரேனோ டெய்லர், அகமது ஆர்பெரி மற்றும் குரல் இல்லாத மற்றவர்களின் நினைவாகவும் இதை பகிர்ந்து கொள்கின்றோம் என பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவில் மின்னபோலிஸ் நகரில் கள்ளநோட்டு தொடர்பான விசாரணை ஒன்றின் பொழுது கருப்பினத்தைச் சேர்ந்த ஜார்ஜ் எனும் நபர் உயிரிழந்தார். இந்த இறப்பிற்கு நீதி வேண்டி அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். கடந்த நாட்களாக நாடு முழுவதும் பரவியுள்ள இந்த போராட்டத்தினால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகின்றது. பல இடங்களில் கலவரம் வெடித்ததைத் தொடர்ந்து 16 மாகாணங்களில் உள்ள 25 நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பல இடங்களில் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் போராட்டக்காரர்களை கலைத்து வருகின்றனர். வெள்ளை மாளிகையின் அருகிலும் போராட்டங்கள் அதிகரித்துள்ளதனால் வழக்கத்திற்கு மாறாக முதல் முறையாக வெள்ளை மாளிகையின் விளக்குகள் அனைத்தும் முற்றிலும் அணைக்கப்பட்டு அப்பகுதியே இருளில் மூழ்கியது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசிற்கு அமைச்சு பதவி கிடைத்தால் அது அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் புதல்வர் ஜீவன் தொண்டமானுக்கே வழங்கப்படும் என கட்சியின் நிதிச் செயலாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கட்சியின் அடுத்த தலைவர் யார் என்பது இன்னும் 2 வாரங்களில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் தலைமைத்துவ சபையினால் தலைமை பதவி குறித்து தீர்மானிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு அமைச்சு பதவி கிடைக்கப்பெற்றால் அந்த பதவிக்கு ஜீவன் தொண்டமானின் பெயரையே தாங்கள் பரிந்துரை செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் திடீர் மறைவினால் ஏற்பட்டுள்ள வேட்பாளர் வெற்றிடத்திற்கு ஜீவனின் பெயரை கட்சி பரிந்துரை செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதனால் வேட்புமனுவில் ஜீவனின் பெயரை உள்ளடக்குவதில் சர்ச்சை நிலைமை உருவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும் எதிர்பார்ப்புடன் அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்பிற்கு அமெரிக்க வரலாற்றில் என்றும் இல்லாத அளவிற்கு பெரும் சவால்களை சந்திக்க வேண்டிய இக்கட்டான சூழல்களுக்கு தள்ளப்பட்டுள்ளார். சீனாவில் கொரோனா உச்சம் தொட்டு உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதே அதிபராக அமெரிக்கர்களின் நிலை தொடர்பில் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் மெத்தன போக்கிலும் பொருளாதாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டும் அவர் செயலாற்றியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அமெரிக்காவில் கொரோனாவின் கோர தாண்டவம் இத்தளவிற்கு எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதாகவும் அவரின் திறமையின்மையை காட்டுவதாக முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். கொரோனா அலை அடங்குவதற்கு முன்னர் இன்னொரு வரலாற்று சங்கடத்தை அல்லது பெரும் அவமானத்தை அமெரிக்கா சந்தித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள்
ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் தான் அமெரிக்க போலீஸ் தடுப்பிலிருந்து இறந்த கருப்பின அமெரிக்க பிரஜையின் உயிரிழப்பு கொலை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த அமெரிக்க பிரஜை இருதய நோயினால் உயிரிழந்ததாக கடந்த 25ஆம் தேதி காவல்துறையினரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உயிரிழந்த கருப்பின அமெரிக்க பிரஜையின் பிரேத பரிசோதனையில் அவரது கழுத்து மற்றும் இருதய பகுதிகளுக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதனால் இது கொலை என அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கருப்பின அமெரிக்க பிரஜை போலீசாரினால் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்தும் அங்கு ஆர்ப்பாட்ட நடவடிக்கைகள் உக்கிரமடைந்துள்ளன. இதனால் 40க்கும் மேற்பட்ட நகரங்களில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நியூயார்க், சிகாகோ, பிலடெல்பியா மற்றும் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரங்களில் கலகம் அடங்கும் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல்கள் இடம்பெற்றுள்ளது. பல நகரங்களில் வர்த்தக நிலையங்கள் சூறையாடப்பட்டுள்ளதுடன் எரியூட்டப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல நகரங்களில் போலீசாரின் வாகனங்கள் எரியூட்டப்பட்டு முற்றாக சேதமடைந்துள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த மேலதிக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் தொடர்ந்து வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. வரலாற்றில் அமெரிக்கா பெரும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருப்பதாக கடுமையான விமர்சனங்களை ட்ரம்ப் எதிர்கொண்டிருக்கின்றார். இனத்துவேசத்தை அவர் விதைத்துக் கொண்டிருப்பதாகவும் போராட்டத்தை சரியான விதத்தில் கையாளவில்லை என்றும் பலத்த குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக கோஷ்டியை கட்டுப்படுத்த இன்று முதல் ஸ்ரீலங்கா முழுவதும் விசேட அதிரடிப்படை களத்தில் இறங்குகின்றது. பதில் போலீஸ் மா அதிபர் தலைமையில் நேற்று நடந்த முக்கிய சந்திப்பில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்பொழுது பாதாள உலக கோஷ்டியை ஒழிக்கும் செயற்திட்டத்தை விசேட அதிரடிப்படையினரிடம் ஒப்படைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக மாளிகாவத்தி மற்றும் மொரட்டுவ பகுதிகளில் பாதாள உலக கோஷ்டியினர் சவால் விடுக்கும் வகையில் செயற்பட்டுள்ளனர். இவர்களை உடனடியாக கட்டுப்படுத்துமாறு ஜனாதிபதியும் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் அடுத்து வரும் நாட்களில் இதற்கான பெறுபேறுகளை பார்க்கலாம் என்றும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் லடாக் எல்லைக்கு அருகே 2 சீன போர் விமானங்கள் வந்துவிட்டு சென்றது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே போர் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளது. எல்லையில் 2 நாட்டு படைகளும் அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எல்லையில் குவித்து வருகின்றது. முக்கியமாக லடாக் அருகே இருக்கும் பாங்காங் திசை பகுதியில் சீனா படைகளை குவித்து வருகின்றது. இந்த பகுதியில் இருக்கும் நதி வழியாக லடாக் உள்ளே நுழைய சீனா கடுமையான முயற்சிகளை செய்து வருகின்றது. இந்த நிலையில் சீனாவின் 2 போர் விமானங்கள் இந்திய எல்லைக்கு அருகே வந்துவிட்டு சென்றது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் J-11 மற்றும் J-7 போர் விமானங்கள் இந்திய எல்லைக்கு அருகே வந்து சென்றுள்ளது. இதனால் எல்லையில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் உளவு பார்க்க வந்திருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். இதனால் அங்கு இந்திய விமானப்படை தற்போது தயார் நிலையில் உள்ளது. சீன விமானப்படை அத்துமீறினால் திருப்பி தாக்க தயாராக இந்திய விமானப்படை உள்ளது. ஏற்கனவே சீன எல்லையில் இருக்கும் லடாக் பகுதியில் சீனா போர் விமானங்களை குவித்து வருகின்றது. இதற்காக சீனா தனது விமான படைத்தளத்தை விரிவாக்கி உள்ளது. கடந்த மே மாதம் 5ஆம் தேதி சீன ஹெலிகாப்டர் லடாக் எல்லையில் அத்துமீறியது. அதன்பின் எல்லைக்கு அருகே மீண்டும் சீன விமானம் லடாக் அருகே வந்திருப்பது பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளது. நாடாளுமன்றை கலைப்பது தொடர்பில் ஜனாதிபதியினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினை வாபஸ் பெற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் தொடர்பில் நேற்று நடைபெற்ற விசாரணைகளின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தல்கள் நடத்துவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்து உத்தரவு பிறப்பித்த பின்னர் அந்த தீர்மானத்தை திருத்தி அமைக்கவோ உத்தரவினை வாபஸ் பெற்றுக் கொள்ளவோ ஜனாதிபதிக்கு அரசியல் அமைப்பில் சந்தர்ப்பம் கிடையாது. நாடாளுமன்றத்தை கலைப்பது குறித்து ஜனாதிபதி உத்தரவு பிறப்பிப்பதனை தொடர்ந்து தேர்தல்கள் குறித்த அனைத்து செயல்முறைகளும் தேர்தல் ஆணைக்குழுவினை சாரும். தேர்தல் நடத்தும் தினத்தை தேர்தல் ஆணைக்குழு மாற்றினாலும் அந்த விவகாரத்தில் ஜனாதிபதியினால் தலையீடு செய்ய முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட நாடாளுமன்றத்தை கலைப்பது குறித்து வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் 3 மாத கால பகுதிக்குள் பொது தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் நீதிமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார். குறிப்பிட்ட 3 மாத கால பகுதியில் தேர்தல் நடத்த முடியாவிட்டால் ஜனாதிபதி மீளவும் புதிய ஓர் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட வேண்டும் என சுமந்திரன் கூறியுள்ளார்.